ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா சுற்றுமிழி சுடரே அப்படின்னு 3 மணிக்கு போடுறாங்க. அந்த சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு வழியாக சுடரோட அம்மா வந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அபி வந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ அதனால் சுடர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அண்ணி ஏற்றுக்கிட்ட அண்ணன் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அன்னிக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதனால் அப்பாவே இறந்துட்டாருன்ட்டு கோவத்தில் இருக்காங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சே தப்பு தானே அப்படின்னு அங்கே இருக்காங்க. அப்போ வந்து சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு எப்படியாவது உண்மையான இந்த குற்றவாளி வந்து அந்த வீட்டில் இருந்த ஓனர் அவர் தான் வந்து அவரை எப்படியாவது ஜெயிலில் வந்து போடணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்காரர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண வந்துடுறாரு. அவரை பார்த்து ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்துட்டாரு. பார்த்து பின்னால் என்ன நைஸாக பார்வதி அக்கா கொண்டு ஓடிடலான்னு பார்த்தியா, பரோலில் வந்திருக்க அவனுக்குலாம் வெக்கமே இல்லையான்னு திட்டுறாங்க. நான் தான் பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்களா, கண்டிப்பாக நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் சுடரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது சுடரோட ஞாபகம் இவ்வளோ பார்க்கும்போது நமக்கே சுடரோட ஞாபகம் வருது தெரியலையே. தன்னுடைய பொண்ணு அப்படின்னு தெரியாமல் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பாசம் வைப்பாரா வெறுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். சொத்துனால தான் வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை அப்படி இருக்கிறதுனால மாமனார் வந்து சொல்லிட்டாரு, உனக்கு எந்த சொத்தும் வேண்டாம்ல கபிலன், உனக்கு வேண்டாம்ல, அப்போ எல்லாத்தையும் இன்றைக்கே எழுதி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ரிசர்வ் அவள் போய் உனக்கு சொத்தே வேணாம் சொல்லி எல்லாம் 2 தம்பிகளுக்குமே கொடுத்துட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயத்தை அமுதா வந்து வெளியிலேருந்து கேட்டு சந்தோஷப்படுறா. ஆகா, நம்ம நினச்செல்லாம் நடந்து போச்சு. ரூமுக்கு வெளில கேட்குறாங்க. அதே சமயம் இன்றைக்கி மாமா வந்து கண்டிப்பாக ரிசர்வ் ஆஃபீஸ் வந்துடுவார். வந்து அவர் பயங்கர சண்டை போட மாட்டாரா, அவர் அந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்தால் என்ன பண்ணேங்கிற அதெல்லாம் சண்டை போடப்பட்டார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அமுதாக்கு சந்தை எப்படியோ நமக்கு வந்து சொத்து வந்து சுனிதா வேண்டாம்னு சொல்லிட்டா, எல்லா சொத்து நமக்கும் அண்ணனுக்கு தான். ஆகா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நினச்ச எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி இன்னும் ஒரு சொத்து வந்து கிடைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசராவச மாமா வருவாரா, என்னெல்லாம் கூத்தெல்லாம் வந்து நடக்க போகுது தெரியல. இதை வச்சு அமுதா நிறைய பிளான் வேறு போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் சொத்து வேண்டாம் அப்படின்னாலும் புனிதாவை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. புனிதா மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கா. எதனால் இப்படின்னு தெரியல. ஒரு பொண்ணுக்கு இந்தளவு வெறுப்பு இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் அடுத்து இது பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்னாச்சு இப்போ என்ன, இப்போ கல்யாணம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சக்தி வேணும்னே வந்து பார்த்தா பூங்கொடி ஜெயிலில் தூக்கி போட்டு அடின்னு அடித்து இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போச்சு. அதனால் பூங்கொடி வந்து அழுதுகிட்டே இப்போ வராங்க. இப்போ கல்யாணம் நடக்குமா தெரியல, என்னாச்சு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவள் அப்பா வந்து சந்தோஷப்படுறாரு. வீட்டில் வந்து சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு புடவை எடுத்தோமா, நகையை எடுத்தோமா, நகையை போட்டுக்கிட்டோமா, சீரை பார்த்தோமான்னு இருக்கணும். அனாவசியமாக கல்யாணத்தை நிறுத்தினேன் அது இது சொன்னீங்கன்னு சும்மா விட மாட்டேன், உன் பொண்டாட்டிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்கிறாங்க. பையன் வந்து சொல்லிடுறாரு, இந்த பாருங்க அனாவசியமாக கல்யாணத்தை நிறுத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அப்போ அண்ணி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பூங்கொடிக்கு போட்டு என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா துடிக்கிறாங்க. அடப்பா அம்மையன் பிள்ளை இதுக்காக நான் பெற்று போட்டேன், கஷ்டப்பட்டு பெற்று வச்சுட்டு கடைசி இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுறாங்க. இது சும்மா நான் விட போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. இப்போ பூங்கொடிக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மா அண்ணிங்க 2 பேரும் இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நிறைய சீரியல் டிவிக்குள் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் கொடுங்க. நன்றி.